குடும்பங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறார்களோ, எந்த இழப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். முக்கியமாக நோயாளிகளை நாம் தவிர்த்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவர்களுடைய மனம் பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அது அவர்களின் வாழ்வை முடித்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்களை தனிமைப்படுத்தி விடுகிறது. இறந்து விடலாமோ என்று சொல்ல தூண்டுகிறது. எனவே நாம் யாரையும் ஒதுக்கிவிடக் கூடாது. நேற்றைய தினம் ஒருவருடன் பேசியிருந்தேன். அவர் நோயின் காரணமாக வாடுகிறார். எனவே அந்த நோயும் தனிமையும் சேர்ந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். அந்த நரகத்தை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டுமா? வேண்டாம். இங்கு வெளிநாடுகளிலே நோயாளிகளோடு அன்பாக பேசுவார்கள். தாதியர்களாக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், அன்பாக பேசுவார்கள். அதை நாம் அவர்கள் பேசும் விதத்திலேயே பாதி நோய் தீர்ந்தது போல் இருக்கும். நம்பிக்கை பிறக்கும். எங்களுடைய நோய் எங்களை விட்டு போய்விடும் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் தருவார்கள். எல்லாம் கடந்து போகும். இழப்பும் வேதனைகளும் நம்மை விட்டு தாண்டி சென்று விடும். அது நீண்ட நாட்களுக்கு இல்லை என்பதை ஆழ்மனதில் பதித்துக் கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உங்களது உள்ளத்தின் இயல்பு நிலை மாறுபடாமல் இருக்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லோகேஷ்குமார் காஞ்சனா, வணக்கம். வணக்கம் அம்மா.